பேன் கார்டு உள்ளவர்களுக்கு 10,000 ரூபாய் அதிரடி அறிவிப்பு. இதில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள் என்னென்ன, எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறதையும், இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை எப்படி நாம் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய முழுமையான தகவல்கள் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வகையில் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக நம்ம சேனலுக்கு புதிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான இந்த ஸ்கீம்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கீழே கருப்பு கலரில் பட்டன் கொடுத்துருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலயமா இது போன்ற சின்ன சின்ன அப்டேட்ஸ், சின்ன சின்ன தொகைகள் உங்களுக்கு வரக்கூடியதை ஈஸியான முறையில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நாம் அந்த அமௌண்ட்டை வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளியராக A to Z பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு சம்மந்தமாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுக்கிறோம் அப்படின்னா தான் இந்த பேன் கார்டு தேவையா, மற்றபடி தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் பேன் கார்டு இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உடனே நீங்கள் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேன் கார்டுக்கு உண்டான கிரிட்டிக்கல் ஏரியாவை கொண்டு வர போகிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் போய் பேன் கார்டு அப்ளை பண்ணால் ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு ஆதார் இருந்தால் போதும். உங்களோட சிக்னேச்சர் 500 ரூபா பணமாக ஒரு 300 ரூபா பணமாக கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு வந்துடும். ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அப்படி கிடைக்குமானா கிடைக்காது. அதற்குண்டான வழிமுறைகள் மாற்றப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெளியிடுறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்தா தான் தெரிய வரும். அதேமாரி இந்த பேன் கார்டு யார் யார் இல்லையோ உடனடியாக வாங்கிக்குவாங்க. நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் பேன் அப்ளை பண்ணிட்டா அதுதான் உங்கள் லைஃப் லாங் அது ஒரே பேன் தான். இப்போயுமே அப்படி தான் இருக்குது, அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்தது, இந்த பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு வரி ரசீது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, ரூரலில் இருக்கீங்களா, அது பஞ்சாயத்தில் இருக்கீங்களா, பஞ்சாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விஓவோடைய சான்றிதழ், இப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாமே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில நபர்களால் சண்டே மட்டும்தான் லீவு கிடைக்கும். அப்படி இருக்கிற நபர்களால் இதெல்லாம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வர முடியாது. உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு புதுசாக இப்போ இருக்குது என்கிட்ட நான் பேன் வச்சுருக்கேன் அப்படின்னா நோ பிரச்சனை. பேன் இல்லை புதுசாக நான் வாங்கணும் அப்படின்னா உடனடியாக போய் நீங்கள் பேன் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, ஓகேங்களா? அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்கே போகணுன்னா விஓ ஆஃபீஸ் போகணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், வீட்டு வரி ரசீது வாங்கணும். நெக்ஸ்ட் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. இப்போயே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்குக்கு முன்னாடி ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான பேங்க் இருக்குல்ல, பேங்க்குக்கு முன்னாடி பார்த்தீங்களா ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். அங்கே போயிட்டு எனக்கு பேன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆதார், ஒரு சிக்னேச்சர் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியரில் பேன் கார்டு வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். ஆமாங்க, இந்த 10,000 ரூபா போட்டிருக்கீங்களே அது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. யாரெல்லாம் ஃபோன் நம்பர் பேனோட அட்டாச் பண்ணாமல் இருந்தாங்களோ, அதாவது பேன்னா ஆதாரில் சொல்ல வரேன். ஆதாரில் நீங்கள் இப்போ ஒரு இது கொடுக்குறீங்க, அதுக்கு ஆதாரில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா 10,000 ரூபாய் அபதாரம் விதிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வித்ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? எப்போ போட்டாலும் மைனஸில் 10 இருக்கும். 10,000 போட்டிங்க அப்படின்னா டப்புன்னு பிடிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா உங்களுடைய பேன் கார்டோட ஆதார் லிங்க் பண்ணணும், ஃபோன் நம்பர் லிங்க்கில் இருக்கணும். லிங்க்கில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக உங்களுக்கு அந்த பணத்தை பிடிச்சிருமோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அதனால் உடனடியாக டிலே பண்ணாமல் உடனே போய் இந்த அப்டேட்டை பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் ஆதாரில். ஆதார் வந்து பேனோட லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ உடனே போய் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நீங்கள் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.